ஒரு குற்றவாளியை அப்படித்தான் பாதுகாத்து பைக்கில் அழைத்துச் செல்வார்களா? இல்லை என்றால் உங்கள் ரவுடி இந்த அராஜக போக்கில் இருந்து என்னை பாதுகாப்பதற்காக அவர் அழைத்துச் சென்றாரா? 10 கோடி மோசடி என்று கூச்சலிட்டீர்கள். யார் எனக்கு அந்த 10 கோடி அளித்தவர் என்று கூறினீர்கள்? எந்த அடிப்படையில் அவர் எனக்கு 10 கோடியை கொடுத்தார் என்று குறிப்பிட்டீர்கள்? சரி, அவர் 10 கோடி கொடுத்த கணக்கை அவர் நீதியாக நிரூபிக்கட்டும். உண்மை ஒரு நாள் வெளியே வரும். சரி, அந்த நபர் யார்? உங்கள் இயக்கத்திற்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? உங்கள் 10 பேர் கொண்ட வெள்ளை யூனிஃபார்ம் அணியும் உங்கள் ஜமாஅத்திற்கு முதலீடு செய்யக்கூடிய நபர் அவர் இல்லையா? உங்கள் ஜமாஅத்திற்கு எதிராக அமைந்த டிஎன்டிஜி அமைப்பு தெருவாசிகளிடம் சென்று கேட்போமா? உங்களுக்கு முதலீடு செய்து உங்கள் ஜமாஅத்திற்கு வழிகாட்டக்கூடிய தலைவர் அவர்தானே. உங்கள் தலைவருக்கு கட்ட பஞ்சாயத்து செய்து 1ஐ 100 பணம் வசூல் செய்து கட்ட பஞ்சாயத்து செய்யும் நாடகம் தானே அது. ஏன் அதை மறுக்கிறீர்கள்? நாவு கூசாமல் இரையச்சமின்றி ஒரு பெண்ணை வன்கொடுமை செய்தவன் என்று கூச்சலிட்டீர்களே, எந்த அடிப்படையில்? என் தனிப்பட்ட வாழ்வில் எதில் நீங்கள் பங்கு கொண்டீர்கள்? எந்த அடிப்படையும் இன்றி என் வாழ்வை குறித்து கேள்வி கேட்க உங்கள் இயக்கத்தின் சிறுவர்களுக்கும் உங்களுக்கும் தகுதி கொடுத்தவன் எவன்? இதற்கு சாட்சியாக நீங்கள் முன்வைக்கும் அந்த பெண் வழக்கறிஞர் யார்? அதை ஏன் மறைத்தீர்கள்? 10 கோடி முதலீடு செய்ததாக கூறுகின்ற உங்களின் தலைவரின் 4வது மனைவி இல்லையா அவர்? பொருளாதார மோசடிக்கு கணவரும் பெண் குற்றச்சாட்டுக்கு அவருடைய மனைவியும் இவர்களின் 10 பேரின் இயக்கம் ஒரு தனி மனிதனுக்கு எதிராக இப்படி படுகேவலமான அவதூறுகளையும் பொய்களையும் பொது சமூகத்தின் மத்தியிலே கட்டவிழ்த்து விட முடியும்? கடத்தல் மற்றும் காணவில்லை புகார் தங்கள் மீது இருப்பதை தெரிந்தவுடன் காவல்துறை தோலுரித்து விடும் என்பதை பயந்து தப்பித்து ஓடி எப்படியாவது பழியை போட்டு பகல் முதல் இரவு வரை பொய் சாட்சிகளை கொண்டு புகார் அளித்து எப்படியாவது இவனை சிறையில் அடைக்க வேண்டும் என்று முயற்சித்தீர்களே, கூச்சலிட்டீர்களே. உங்கள் கூச்சலை பார்த்து, உங்கள் வெள்ளையாடை இயக்கத்தை பார்த்து காவல்துறை அதிகாரிகள் சொன்ன வார்த்தைகளை நான் இங்கே கூறினால் என்ன ஆகும் உங்கள் ஜமாஅத்தின் நிலைமை? என்னை குற்றவாளி என்றீர்கள். அப்படி என்றால் உங்கள் இயக்கம் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம், இவரின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்று தலைதொங்க காவல் நிலையத்தில் நீங்களும் உங்கள் தலைவரும் எழுதி கொடுத்தீர்களே, அந்த நகலை நான் வெளியிட வேண்டுமா? காவல்துறை கைது என்று தலைப்பை வெளியிட்டீர்கள். அப்படி என்றால் என் பாதுகாப்பை உறுதி செய்ய, உங்கள் அராஜக போக்கிலிருந்து என்னை பாதுகாக்க என்னுடைய அறை வரை காவல்துறை வாகனங்கள் என்னை பாதுகாக்க வந்தது எதற்கு? துரோகத்தை கொண்டு என்னை வீழ்த்த நினைத்தீர்கள். கடத்தினீர்கள், தாக்குனீர்கள், ஆயுதத்தை கொண்டு மிரட்டினீர்கள், என் உடைமைகளை பறித்தீர்கள். அன்றாட தேவைக்கு நான் செல்வதை கூட கதவை திறந்து செல் என்று நாவு கூசாமல் அதிகாரம் செய்தீர்கள். 3 மணி நேரம் உணவில்லாமல் சிறுவர்களை கொண்டும் வாலிபர்களை கொண்டும் என்னை தாக்கி ஒரே இடத்தில் உட்கார வைத்தீர்கள். இதுதான் உங்களுடைய இஸ்லாமின் நீதியா? இது குறித்து காவல்துறைக்கு நான் அளித்த புகாரையும் மருத்துவ அறிக்கையையும் காயங்களின் புகைப்படத்தையும் வெளியிட்டால் உங்கள் நண்பன் நாடகம் என்னவாகும் என்று தெரிந்து கொள்வோமா? இங்கு தப்பிக்கலாம் உங்கள் அதிகார பணபலத்தை வைத்து. இறைவனின் நீதிமன்றத்தில் அணுவும் நகர முடியாது. என் தரப்பின் நியாயம் வெளிவராது என்ற குருட்டு நம்பிக்கையில் என்னை பற்றி என் வியாபார